எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 14 முட்டை அடை வச்சதில் 9 கோழி குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. ஒரு 10 நாளுக்கு வந்து குஞ்சுங்கள்லாம் கூண்டுலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளே வச்சே தீவனம் போட்டுட்ருக்கோங்க. 10 நாள் கழிச்சு கொஞ்சம் குஞ்சுங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் வெளியே எடுத்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே அடைச்சி வச்சுருக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வலை கட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தாங்க செஞ்சுட்ருக்கோம். கோழிங்கள்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பக்கத்தில் ஃபுல்லாக வெள்ளாமை காடாக இருக்கங்காட்டி எல்லாமே வெள்ளாமை காட்டுக்குள்ளேயே போகுதுங்க. சரி தோட்டத்தை சுற்றி வலையை கட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் கோழிங்கெல்லாம் வெளியே போகாதுன்னு சொல்லிட்டு வலையை வாங்கிட்டு வந்து அந்த வேலை தாங்க செஞ்சுட்ருக்கோம். இந்த வலை பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுனா 1 கிலோ வந்து 420 ரூபாங்க. ஒரு கட்டுக்கு வந்து 10 கிலோ இருக்குங்க. நாங்கள் வந்து 2 கட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கட்டே போதுமான அளவாக இருக்குது. அதனால் அதை தாங்க கட்டி விட்டுட்ருக்கோம். வலையில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குங்க. நாங்கள் வந்து மீடியம் சைஸ் தாங்க வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வலை கட்டி விட்டுருந்தோங்க. அது வந்து எங்களுக்கு கரெக்டாக 5 வருஷம் வந்து தாங்குச்சுங்க. அதுக்கப்புறம் மட்டையெல்லாம் விழுக கோழி நாய் அதெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இத்து போயிடுச்சுங்க. ஆனால் 5 வருஷம் வந்து எங்களுக்கு தாங்குச்சுங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் வலை கட்டி விட்ருக்கோம். இன்னொரு 4-5 வருஷத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. கோழி எங்கேயுமே போகாது. உள்ளே வச்சே தீவனம் போட்டுட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே மேய்ஞ்சிக்குங்க. அதனால தாங்க இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக தோட்டத்தை சுற்றியுமே கட்டி விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.